வணக்கம். இன்று தேதி பிப்ரவரி 11, 2025. இந்த வீடியோவில் திருப்பதியில் கொடுக்கக்கூடிய எஸ்எஸ்டி டோக்கன், ஸ்ரீவாரு மெட்டு நடைபாதையில் போகிறவங்களுக்கு கொடுக்கக்கூடிய டோக்கன், திருமலையில் நேரடியாக ரூம் புக் பண்ணக்கூடியவர்களுக்கு உண்டான ஸ்டேட்டஸ் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். திருப்பதியில் தினமும் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணு நிவாசம், சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசம் மற்றும் அலிப்பரி நடைபாதை பக்கத்தில் இருக்கிற பூதேவி காம்ப்ளெக்ஸ், இந்த 3 இடத்துல இரவு 9 மணிக்கு தினமும் மறுநாளுக்கு உண்டான எஸ்எஸ்டி டோக்கன் கொடுக்குறாங்க. இரவு 9 மணிக்கு இந்த டோக்கன் கொடுக்கறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. மறுநாளுக்கு உண்டான டோக்கன் அதிகாலை 3 மணிலேருந்து இரவு 9 மணி வரைக்கும் உண்டான ஸ்லாட் படி இந்த டோக்கன் கொடுக்குறாங்க. அது முடிந்த உடனே அதற்கு பிறகு அடுத்த நாளைக்கு உண்டான 2 ஸ்லாட்டுக்கான டோக்கன் கொடுக்குறாங்க. தினமும் சுமார் 14,000 டோக்கன் கொடுக்குறாங்க. ஆனால் தற்போது திருப்பதியில் கூட்டம் ஒரு வாரமாக அதிகமாக இருக்கிறது. அதனால் டோக்கன் கொடுக்குற எண்ணிக்கையை குறைச்சிருக்காங்க. நேற்று இரவு 9 மணிக்கு 11,000 டோக்கன் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இன்றைக்கு உண்டான 11,000 டோக்கன் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி மதியம் 1 மணியில் ஸ்லாட்டில் இருந்து இரவு 10 மணிக்கு உண்டான ஸ்லாட் படி 11,000 டோக்கன் கொடுக்க ஆரம்பித்தாங்க. திருப்பதியில் சொன்ன மாதிரி கூட்டம் அதிகமாக இருந்ததுனால இந்த டோக்கன் எல்லாம் வெகு விரைவில் தீர்ந்து போயிடுச்சு. இப்போ இந்த வீடியோ பதிவு செய்யும்போது இன்றைக்கு உண்டான டோக்கன் மற்றும் நாளைக்கு உண்டான டோக்கன் கொடுத்து முடிச்சுட்டாங்க. எஸ்எஸ்டி கவுண்டர் 3 இடத்துலையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதனால் நேரடியாக இப்போது திருப்பதிக்கு வருவர்களுக்கு இன்றைக்கி டோக்கன் இப்போதைக்கு கிடைக்காது. இன்னும் இரவு 9 மணிக்கு தான் இந்த டோக்கன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் தினமும் ஸ்ரீவாரி மெட்டு நடைபாதையில் போகிறவங்களுக்கு அதிகாலை 6 மணிக்கு திவ்ய தர்ஷன் டோக்கன், இதுவும் எஸ்எஸ்டி டோக்கன் தான். இந்த 2 டோக்கனுக்கும் ஃப்ரீ டோக்கன், பணம் எதுவும் கொடுக்க வேண்டியதில்லை. தினமும் காலையில் 6 மணிக்கு இந்த டோக்கன் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நாளைக்கு 3,000 டோக்கன் வீதம் இந்த டோக்கன் கொடுக்குறாங்க. இன்று காலை 8:30 மணி நிலவரப்படி 1,222 டோக்கன் இன்னும் அவைலபிலிட்டியாக இருந்தது. இந்த டோக்கன் நீங்கள் நடைபாதை என்ட்ரன்ஸில் வாங்கிக்கிட்டு மேலே படிக்கட்டு ஏறி போகும்போது 1,200வது படிக்கட்டில் ஒரு ஸ்கேன் சென்டர் இருக்கும். அந்த ஸ்கேன் சென்டரில் மறக்காமல் உங்களோட இந்த டோக்கனை ஸ்கேன் பண்ணணும். இந்த ஸ்கேன் பண்ணால் தான் நீங்கள் தரிசனம் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. இந்த 1,200 டோக்கனும் மிக விரைவில் தீர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மேலும் சொன்னது போல் திருப்பதியில் இப்பொழுது கூட்டம் அதிகமாக இருக்கிறது. அதனால் நேரடியாக சர்வதர்சனம் செல்லும் பக்தர்கள் 23 கம்பார்ட்மெண்ட்டில் உட்கார வைக்கப்படுகிறார்கள். அவர்களுக்கு சர்வதர்சனத்துக்கு 15 முதல் 18 மணி நேரம் ஆகிறது என்று தகவல் தற்போது வந்துள்ளது. அடுத்தபடியாக திருமலையில் நேரடியாக ரூம் புக் செய்வர்களுக்கு உண்டான தகவல். தினமும் சிஆர்ஓ அப்படின்னு சொல்லக்கூடிய சென்ட்ரல் ரிசர்வேஷன் ஆஃபீஸில் அதிகாலை 5 மணிக்கு காலியாக இருக்கக்கூடிய ரூமோட ஸ்டேட்டஸ் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் 5 மணிலேருந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதுபடி இன்று காலையில் 50 ரூபாய் 100 ரூபாய் ரூம் 1,500 ரூம் வேக்கண்ட் அப்படின்னு தகவல் கொடுத்துருந்தாங்க. ஆனால் காலையில் 8:45 படி அதில் 1,300 ரூம் ஆல்ரெடி அலாட்மெண்ட் பண்ணிட்டாங்க. 200 ரூம் மட்டும்தான் இருக்குது. இந்த 200 ரூமும் அலாட்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் புதிதாக வரக்கூடியவர்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண அப்புறம் காலியாக தான் இந்த அலாட்மெண்ட் கொடுப்பாங்க. இந்த சிஆர்ஓவில் நீங்கள் அதிகாலை 5 மணிக்கு சிஆர்ஓவில் பேஸ்மெண்ட்டு இருக்கும். அந்த பேஸ்மெண்ட்டில் போய் உங்களோட ஆதார் கார்டு ஜெராக்ஸை கொடுத்து நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கணும். ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ரூம் அலாட்மெண்ட்டு ஆனதுக்கப்புறம் ஒரு எஸ்எம்எஸ் வரும். அதில் உங்களுக்கு எந்த இடத்துல ரூம் அலாட்மெண்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. வெவ்வேறு விதமான ரெஸ்ட் ஹவுஸ் இருக்குனால எந்த ரெஸ்ட் ஹவுஸில் உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆகிருக்குங்கிற எஸ்எம்எஸ் கிடைக்கும். ரெஸ்ட் ஹவுஸில் இருக்கக்கூடிய என்கொயரி ஆஃபீஸில் போய் நீங்கள் அலாட்மெண்ட் கிடைத்த 1 மணி நேரத்துக்குள்ளே பணத்தை செலுத்தி உங்களோட ரூம் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். எனவே
ஏற்கனவே சொன்னபடி திருமலையில் கடந்த ஒரு வாரமாக பக்தர்கள் எண்ணிக்கை அதிகமாக உள்ளது. அதனால் எஸ்எஸ்டி டோக்கன்கள் வந்து ஆரம்பித்து ஒரு கிட்டத்தட்ட 8லேருந்து 10 மணி நேரத்துக்குள்ளே வந்து எல்லா டோக்கனும் கொடுத்து முடிச்சிடுறாங்க. அதே போல் ஸ்ரீவாரி மெட்டுலேயும் வந்து கொடுக்க ஆரம்பித்து கிட்டத்தட்ட முன்னாடி 10 மணி வாக்கிலேயே வந்து எல்லா டோக்கன்களும் தீர்ந்து போயிடுது. இதுதான் தற்போதைய நிலைமை. அதனால் நீங்கள் வந்து திருமலைக்கு வர்றதாக இருந்தால் இதுபடி பிளான் பண்ணிவிட்டு வாங்க. இரவு 8 மணிக்குள்ளே வந்து வந்தீங்கன்னா மறுநாளைக்கு உண்டான எஸ்எஸ்டி டோக்கன் மூலம் தரிசனம் பார்க்கலாம். அல்லது அதிகாலை 5 மணிக்கு நீங்கள் ஸ்ரீவாரி மெட்டு இடத்துல இருந்தீங்கன்னா இந்த 3000 டோக்கனில் வந்து வாங்கிக்கிட்டு அன்றைக்கே வந்து தரிசனம் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுதான் தற்போதைக்கு உண்டான தகவல். இதுபோல் தினமும் வந்து உங்களுக்கு இந்த திருமலை திருப்பதி பற்றி அப்டேட்ஸ் இந்த சேனலில் கொடுக்குறோம். நன்றி, வணக்கம்.